ஓட்டமாக ஓடி வரும். வரு ஏண்டா பா சாமி பா அடிக்குங்க. யா வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு. பாருங்க ரொம்ப நன்றி உள்ளதுங்க, பாசமாக இருக்கும். பாருங்க பாசமாக. வீடியோ பார்த்தீங்களா? வீடியோவில் வர நடேசன் இறந்துட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ வச்சுட்டாங்கங்க, அதனால் இறந்துருச்சு. இந்த மாதிரி வீடியோலாம் போடலாமா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஒரு உயிர் இறந்துருச்சு, அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். அது வந்து யாருமே எதுவுமே பண்ணாதுங்க. அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். இங்கே தான் படுத்துருக்கு, இந்த இடத்துல தான் படுத்துருக்கு கடையில். அப்படி இல்லைன்னா அந்த வாசப்படியிலேயே தான் படுத்துருக்கோம். யார் தான் விஷ வச்சானே தெரியலங்க, விஷ வச்சுட்டாங்க. யாரையாவது ஏதாவது பண்ணுன்னா கூட சொல்லலாம். யாருமே எதுவுமே அது கடிச்சதும் இல்லை, எதுவுமே பண்ணாது. நட்டாசாவும் சரி, இந்த எங்கள் வீட்டில் இருக்கிற பெப்பரு, இந்த நடேசன், யாருமே எதுவும் பண்ணாதுங்க. 3 பேருமே அவ்வளோ ஒரு பாசம். யார் வந்துட்டாலும் சரி அப்படி ஒரு கொஞ்சுங்க. அதுக்கு போய் இப்படி இந்த மாதிரி விஷ வச்சுட்டாங்க. என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நடேசன்லாம் எவ்வளோ ஒரு பாசமாக இருப்பான்னு சொல்லி. என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த பக்கமாக எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்களா, விவசாய காடெல்லாம் வந்து நிறையா நாயெல்லாம் வந்து நல்லா அழிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க, விஷம் வச்சுருக்குறாங்க. வைக்கிறவங்க ஒன்றும் சொல்லணும், இந்த மாதிரி நாங்கள் வந்து விஷ வைக்கிறோம், அவங்கவுங்க நாய் வீட்டு நாயெல்லாம் வந்து கட்டி போட்டுங்கன்னு சொல்லியிருந்தால் நம்ம வந்து நம்ம நாயெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணியிருக்கலாம். அதுவும் சொல்கிறதும் இல்லை, அவங்க பாட்டுக்கு இந்த மாதிரி வைக்கிறாங்க. சொல்லிவிட்டு செய்யலாம் இல்லைங்க. பாவம் இப்போ பாருங்கள், ஒரு உயிர் வீணாக போயிடுச்சு. மனுஷன் தான் இந்த பூமியில் வாழணுமா? இந்த மாதிரி ஜீவராசிலாம் வாழக்கூடாதுங்களா? ஏன் இந்த மனுஷங்களாம் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலங்க. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. நேற்றுலேருந்து அதை நினச்சி மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்கேயுமே போகாதுங்க, இங்கேயே தான், கடையிலேயே தான் படுத்துருக்கோம். கடைக்கு பின்னாடி வீடு, வீட்டில் படுத்துருக்கோம். நாங்கள் அந்த அன்னைக்குன்னு பார்த்து வெளியில் போயிட்டோமா, வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாயில் நுர தள்ளி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் தான் அப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. மனுஷங்க மட்டும்தான் இந்த பூமியில் வாழணும், மற்ற ஜீவராசிங்க யாரும் வாழக்கூடாது. மனுஷங்களோட எண்ணமே அப்படி தாங்க, இப்படி தான் இருக்குது மனுஷரோட எண்ணமே. ஆனால் ஒன்றுங்க, இந்த வாயிலா ஜீவனுங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷம் வைக்கிறாங்க இல்லைங்க, அவங்களுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுப்பாரு பாருங்க.